அதுக்கடுத்து விழுப்புரத்தில் இருந்து சுஹைல் என்கிற சகோதரர் கேட்குறார், அல்ஹம்து சூராவை ஆயத்தாயத்தாக ஓத வேண்டுமா இல்லை சேர்த்தே ஓதலாமா? ஏனெனில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் பதிலளிப்பதாக உள்ளது. எனவே நிறுத்தி ஓதுவதா இல்லை சேர்த்து ஓதுவதா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அல்ஹம்து சூராவை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்து சூரான்னு மாத்திரமில்லை, எல்லாமே ஒரு கருத்தை சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல. நம்ம மனிதன் பேச என்ன செய்வோம், ஒரு செய்தியை சொல்லும் பொழுது ஒவ்வொரு செய்தியை சொல்லும்போது நிறுத்தி அடுத்த செய்திக்கு போகும்போது சின்ன ஒரு ஸ்பேஸ் விடத்தானே செய்வோம். எழுத்தில் கூட என்ன செய்வோம், புல் ஸ்டாப் வைக்க தானே செய்வோம். ஒரு விஷயத்தை சொன்னோம்னு சொன்னால், வாயினால் பேசணும்னு சொன்னால் புல் ஸ்டாப் மாதிரி சின்ன ஒரு கேப் விடுவோம். எழுதணும்னு சொன்னால் புல் ஸ்டாப்பை ஒரு புள்ளியே வச்சுருவோம். வச்சா என்ன அர்த்தம், அது சின்ன சின்ன இடைவெளி விட்டுருக்கோம்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் குரானை ஓதும் பொழுது ஒரு கருத்து வந்தவுடனே என்ன செய்யணும், அந்த கருத்து முடிஞ்சவுடனே அதோடு நிறுத்திடுறது தான் சரியான முறை. அது எது வரும்னு கேட்டால், முஸ்னத் அகமதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது அகமதில் மாத்திரம் கிடையாது, அபுதாவுதில் இருக்கிறது, திருமதியில் இருக்கிறது, அது திருமதியுடைய ஷமாயிலில் இருக்கிறது, அபு யாலாவில் இருக்கிறது, இப்னுல் முந்திர் அவர்களுடைய அவுசத்துங்கிற நூலில் இருக்கிறது, முஷ்கிலுல் ஆசாரில் இருக்கிறது, தபரானியுடைய கபீரில் இருக்கிறது, தாரகுத்தனியில் இருக்கிறது, ஹாக்கிமில் இருக்கிறது, அதே மாதிரி ஃபலாயிலுல் குரான்கிற கிதாபில் இருக்கிறது, பைஹக்கியுடைய சுனனுல் குப்ராவில் இருக்கிறது, ஹத்தீபுடைய தாரீகில் இருக்கிறது. இது எல்லாத்துலேயும் வரக்கூடிய இந்த ஹதீஸ், நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அகமதில் மாத்திரம் இல்லாமல் இப்போ சொன்ன அம்புட்டு நூல்லையும் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், உம்மு சலமா அவங்கள்ட்ட சுயிலத்து அன் கிராத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கிராத்தை பற்றி, அவர்கள் குரானை ஓதுவதை பற்றி கேட்கப்படுகிறது. ரசூல்லா எப்படி ஓதுவாங்க அப்படின்னு கேட்கப்படுது. இப்போ காலத் அவங்க சொன்னாங்க, கான யுகத்திவ் கிராத்தஹு ஆயத்தன் ஆயத்தன், அவங்க ஓதுவதை ஒவ்வொரு ஆயத்தாக நிறுத்தி ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம்னு கிராமர் படி ஓதிடலாம். சட்டப்படி கிராமர் படி ஒரு மூச்சில் சூரா முஸ்லிம் ஓதலாம்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீமி மாலிகி யௌமித்தீனி இப்படின்னு மூச்சு நிப்பாட்டாமல் ஓத முடிஞ்சால் கிராமர் படி ஓதலாம், இலக்கண சட்டப்படி ஓதலாம். குரானை ஓதுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முறை பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயத்தாக நிறுத்தி ஓதுவார்கள்னு உம்மு சலமா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க, கான யுகத்திவ் கிராத்தஹு ஆயத்தன் ஆயத்தன், ஒவ்வொரு ஆயத்தாக நிறுத்தி ஓதுவார்கள் சொல்லிவிட்டு அதை ஓதியும் காட்டுறாங்க. எப்படி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இது வரைக்கும் என்ன செய்கிறாங்க, 4 வசனத்தையும் 4 ஸ்பேஸ் விட்டு ஓதி காட்டுறாங்க. யார், உம்மு சலமா. இப்படி ஓதுவார்கள்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன்